வெல்கம் பேக் டு ஆர்ஆர் ஸ்டோரிஸ் எஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி சொல்லலாம், இல்லை பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஆமாங்க, ஸ்ட்ராபெரி கார்டன். அதுவும் நம்மளே ஸ்ட்ராபெரியை செல்ஃபாக செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அதான் சோஷியல் மீடியா இருக்குது, வீடியோஸ் இருக்குது இல்லையா. ஸ்ட்ராபெரி கார்டனுக்கு போய் அவங்களே பார்த்து பறிக்கிறத பார்க்கும்போது ஆசையாக இருந்தது. ஸோ அந்த ஆசை இன்றைக்கி எனக்கு ஹேமரும் ஹைரனில் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ராபெரி கார்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கார்டனில், அதாவது என்னோடய போன வீடியோவில் நான் லாவெண்டர் கார்டன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லாவெண்டர் கார்டனில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இங்கே வெளியில் நம்ம அந்த செகண்ட் ஃப்ளோரில் மேலே ஏறுற இடத்துலையே போட்டிருப்பாங்க செல்ஃப் பிக்கிங் பாயிண்ட்டுன்னு. ஸோ நம்ம செல்ஃபாகவே கார்டனுக்குள்ளே இறங்கி நமக்கு தேவையான அளவுக்கு பிக் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் கார்டனுக்கு மேலே ஏறினேன். அப்படி மேலே ஏறினதும் அப்படி ஸ்டன் ஆகிட்டேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்ட்ராபெரி குட்டி குட்டி செடியிலேருந்தாங்க வருதுங்க. குட்டி குட்டி என்னமோ ரோட்டில் இருக்கிற ஒரு வேஸ்டான செடி மாதிரி தான் செடி இருக்குது. ஏன்னா ஒரு செடியில் ஒரு 10 இலை கூட கிடையாது. அந்த 10 இலை இருக்கிற செடிக்குள்ளே அவ்வளோ ஸ்ட்ராபெரிஸ் அப்படி பழுத்து தொங்குது. ஸோ இங்கே வந்து ஒரு கேட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஒரு கேட்டுக்கும் உள்ளே வந்து பார்த்தோன்னா பேட்சஸ், கொஞ்சம் அது வந்து பழுத்து இருக்குது, இல்லை காயாக இருக்குது. ஸோ அந்த கேட்டு, காயாக இருக்கிற கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பழமாக இருக்கிறது மட்டும் நம்ம செல்ஃபாக போய் எடுக்க போகிறோம்னா அவங்கக்கிட்ட முதல்ல சொல்லிவிட்டு ஒரு ட்ரேயும் சிசரும் கொடுக்குறாங்க. ஒரு என்ட்ரன்ஸுக்கு 2 பேர் அலோடு, அதாவது ஒருத்தர் பிக் பண்ணலாம், ஒருத்தர் கூட இருக்கலாம். அதனால் ஒரு கூடையும் ஒரு சிசரும் தராங்க. 200 கிராமுக்கு 12 ரிங்கெட்டு. ஸோ பழம் பார்த்த அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் முதல்ல ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்தேன், எங்கெங்கே அழகாக நல்ல பெரிய பெரிய பழமாக அது ரெட்டாக இருக்குதுன்னு. ஸோ அந்த கார்டனில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு, நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தனால ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் சீசரை வச்சுட்டு அப்படி போஸ் கொடுத்துக்கிட்டே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரியை அழகாக கட் பண்ண. நம்ம அந்த இடத்துல டேஸ்ட் பண்ண முடியாது, நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட வெயிட் போட்டு அவங்க ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டேஸ்ட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் என்னால் தாங்கவே முடியல. பார்க்கும்போதே எச்சி ஊறுச்சு. பாருங்கள், நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே என்னால் எச்சி ஊறுது. அந்த அளவுக்கு பார்க்கும்போதே கட்டாயம் டேஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி இருந்தது. ஒரு செடியில் மோர் தென் 4 or 5 இல்லை 10 கூட அப்படியே பழுத்து தொங்குது. அது வெயிட் தாங்க முடியாமல் அது அப்படி செடியிலேருந்து அந்த தொங்குற அழகை பார்க்கும்போது அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஸோ நிறைய கார்டனர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நம்மளை அலோவ் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய பேட்சஸில் மட்டும் அவங்க வேலை செய்கிறது கம்மியான ஆளுங்கள் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ அவ்வளோ மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. குட்டி பைப் மாதிரி தான் இருக்குது. அந்த பைப்புக்குள்ளே இந்த பிளான்ட் எல்லாம் வச்சு பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குட்டி குட்டி செடியிலேயே அவ்வளோ பழங்கள் அழகாக வருது. செம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நிறைய ரோஸில் அந்த மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளே செல்ஃபாகவும் இந்த மாதிரி போய் எடுத்துகிட்டும் வரலாம். இல்லை நான் பழம் மட்டும் டேஸ்ட் பண்ணால் போதும், நான் போய் கட் பண்ணுறதுக்கு அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் அவங்க கட் பண்ணியும் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து 200 கிராம் 10 ரிங்கெட்ஸ் தான். நம்ம உள்ளே போகிறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 ரிங்கெட்ஸ் கொடுக்குறோம். நம்மளாம் செல்ஃபாக பிக் பண்ணிட்டு வரனால 12 ரிங்கெட்டு. ஸோ அங்கேயே வாங்கினா 10 ரிங்கெட். பட் அவங்களுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்காங்க பறிச்சதை. நம்ம எடை போடும்போதும் கூடுதலாக இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க. 200 கிராமுக்கு கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களே எடுத்து போடுறாங்க. பட் ரொம்ப ரஷ்அப் இல்லாமல் தான் இருந்தது. நான் சொன்ன மாதிரி லாவெண்டர் கார்டனுக்கு நான் ஃபஸ்ட்டு பர்சனாக உள்ளே என்ட்ரு பண்ணேன். காலையில் நான் தான் முதல் ஆள். ஸோ இங்கே ஸ்ட்ராபெரி கார்டனில் நான் தான் 2nd or 3rd பர்சன். ஸோ அவ்வளோ கூட்டம் இல்லாதனால ரொம்ப ரசித்து ரொம்ப நிதானமாக ஒன்றையும் சாப்பிட்றனோ இல்லையோ அதோட அழகை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ ரொம்ப நாள் நான் அங்கங்கே யூகேல யூஎஸ்லலாம், நான் யூகேல மட்டும்தான் நிறைய பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். யூகேல வந்து ஸ்ட்ராபெரி கார்டன் போட்டேன்னு நிறைய விளாகர்ஸ் அண்டு இன்ஸ்டாகிராம்ஸில் போஸ்ட் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும்போது விடுவோமா. ஸோ பாஞ்சு 200 கிராம் எடுத்து வெயிட் போட்டாச்சு. ஆனால் அதுவும்
ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்ததும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை உள்ளே புகுந்து இன்னொரு 200 கிராம்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இதில் ரொம்ப நல்லா இருந்தனால அங்கேயே வச்சு ஒரு பாக்கெட்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் இந்த கார்டனை விட்டு வெளியில் வந்தோம். திருப்பி டிரைவர் கேட்டார், இந்த கார்டன் மட்டும் இல்லாமல் வேறு ஒரு இடத்துலையும் ஸ்ட்ராபெரி கார்டன் இருக்குது, பார்க்க வரீங்களான்னு கூப்பிட்டு போனார். நிறைய ஆக்டிவிட்டீஸ் கேமரூன் ஹைலேண்டில் இதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால சரி ஓகே போகலான்னு சொல்லியாச்சு. பட் அவர் கூட்டு போன செகண்ட் பிளேஸில் பார்த்தா அவ்வளோ செடி வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை, பெரிய கார்டனானா மேலேருந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருந்தது. பட் அவ்வளோ ஸ்ட்ராபெரி ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஸோ இங்கே செல்ஃப் பிக்கப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கார்டனை மட்டும் மேலேருந்து கீழே வரைக்கும் அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்துட்டு ப்ளஸ் அங்கே இருக்க கார்டனர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க ஒரு கார்டன்லேயும் சும்மா இப்படி எடுத்து காமிச்சாங்க, இது எப்படி இருக்கும், இது எப்படி உள்ளே பிளான் பண்ணுவாங்க எல்லாம் காமிச்சாங்க. ஸோ இங்கே கவுண்டருக்கு வரும்போதே கவுண்டரில் பார்க்குறப்ப அவங்க அதை பறித்து வச்சுருந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதே 12 ரிங்கெட்டு நம்ம செல்ஃப் கட் பண்ணிக்கிறதுக்கு ப்ளஸ் 10 ரிங்கெட் 200 கிராமு அவங்க கடையில் வாங்குறதுக்கு. ஸோ அங்கேயும் ஒரு பேக்கெட்டை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு 2வது பேக்கெட்டு கையில் வாங்கிட்டோம். ஸோ செல்ஃப் பிக்கப்பில் ஒரு பேக்கெட்டும் இங்கே ஒரு பேக்கெட்டும் கிடச்சிது. ஸோ டிரைவருக்கு ஒன்று கொடுத்தோம். அவர் இல்லைங்க, நானே இப்போ தான் சாப்பிட்டேன், நான் அடிக்கடி வரேன், அதனால் நீங்களே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ ரூமுக்கு கொண்டு வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து செம்மையாக டேஸ்ட் பண்ணால் இருந்தது. அதனால் விடாமல் ஒரு ட்ராப் கூட விடாமல் அவ்வளோ அழகாக சாப்பிட்டோம். நான் ரொம்ப சாப்பிட்றத பார்த்துட்டு ஹஸ்பண்ட் விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ராபெரி கார்டனை கட்டாயம் செல்ஃப் பிக்கப் போங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பாக்ஸ்லேயே வந்து எல்லா ஸ்டோர்லேயும் நம்ம வாங்குகிறோம். பட் நம்மளே போய் பறித்து அதை கண்ணில் பார்த்து வாங்குறப்ப இருக்கிற சந்தோஷம் அப்படியே வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் எங்கேயாவது ஒரு ஸ்ட்ராபெரி கார்டனில் செல்ஃப் பிக்கப் இருந்ததுன்னா வாங்கி ஆன் த ஸ்பாட்லேயே கழுவி சாப்பிடுங்க. அப்போ அதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா நம்ம அதை கார்லேயோ இல்லை வீட்டுக்கோ கொண்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்கின மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த கார்டனோட என்ட்ரன்ஸ்லேயே அதை வாஷ் பண்ணி அந்த என்ட்ரன்ஸ்லேயே நம்ம உட்காந்து சாப்பிடும்போது நம்ம அப்படியே புதுசாக ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ 2 கார்டன் போயிருந்தாலும் என்னோடய ஃபேவரட் கார்டன் வந்து லாவெண்டர் கார்டனில் மேலே இருந்த ஸ்ட்ராபெரி கார்டன் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இன்னொரு கார்டனில் ரொம்ப சின்ன சின்ன செடியாகவும் இருந்தது, அவ்வளோ ஸ்ட்ராபெரி பழுத்த ஸ்ட்ராபெரியும் இல்லை. ஸோ நீங்கள் லாவெண்டர் கார்டன் போனீங்கன்னா லாவெண்டர் கார்டன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாமல் மேலே 2nd ஃப்ளோரில் ஏறி ஸ்ட்ராபெரி கார்டனையும் கட்டாயம் விசிட் பண்ணி ஸ்ட்ராபெரியை டேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ ஸோ மச். See you. Bye.